என்ன தொட்டு நடிக்காதீங்க அப்படின்னு சந்திரபாபு கிட்ட ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த நடிகை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. இந்த பாட்டு மூலியமா மக்கள் மனசுல நல்ல ஒரு இடத்த பிடிச்சவரு தாங்க நம்ம சந்திரபாபு. அந்த காலத்துல 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ரசிகர்களை குதூகலப்படுத்தணும் அப்படின்னு பல பாடல்களை வித்தியாசமான முறையில பாடியிருக்காருங்க. இந்தியாவிலேயே முதல்ல வெஸ்டர்ன் சாங் பண்ண நடிகர் அப்படின்னா அது சந்திரபாபு தாங்க. மோகன சுந்தரம் படத்துல மை டியர் ராமே எங்க அம்மா உனக்கு மாமின்னு முதல்ல தமிழ் சினிமாவில இங்கிலீஷ் பாட்டை இவரு தாங்க பாடியிருக்காரு. சிவாஜிக்கு பிரம்மச்சாரி அப்படின்ற ஒரு படத்துல மை டியர் மாமி பாட்டுக்கு சந்திரபாபு கபட் அடிச்சாராங்க. அந்த பாட்டுக்கு அவ்வளவு குண்டா ஒருத்தவன் நடிச்சிருக்கான், அவனுக்கு என் குரல் தான் செட் ஆகுதுன்னு சொன்னாரு சந்திரபாபு. அந்த படத்துல நடிச்சது ஜி சகுந்தலா. அவங்க என்ன தொடக்கூடாதுன்னு, தொட்டு நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த காலத்திலேயே கிறிஸ்டியன்னா சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமும் 2 பேரும் சேர்ந்து பல படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க.